ஹர ஹர மகாதேவ். நம்ம கோயில்கள்லாம் அந்த தூண்லலாம் நிறைய சிற்பங்கள் இருக்கும். அதில் பல கோயில்களில் நம்ம கொஞ்சம் டைம் எடுத்து பார்த்தோம்னா பல கோயில்களில் ஒரு மனிதன் அவருக்கு 3 காலோடு இருப்பார். இந்த சிற்பம் பல தூண்களில் இருக்கும். இதை நம்ம பார்த்தோம்னா இது யார் அப்படின்ட்டு, இது மிஸ்டேக்கா அப்படின்னா கிடையாது. உண்மையிலேயே ஒருத்தர் இருந்தார், அவருக்கு 3 கால் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு என்ன கதைன்னு பார்க்கலாம். இந்த மனிதன் பேர் மகாரிஷி பிரிங்கி. இந்த பிரிங்கி முனிவர் அவர் மிகப்பெரிய சிவன் பக்தர். சிவனை தவிர வேற யாரையும் அவருக்கு தெரியாது, வேற யாரையும் கும்பிட மாட்டார். அவருக்கு மூச்சு பேச்சு எல்லாமே சிவன் தான். அப்போது அந்த மகாதேவன் மேல் அப்படி ஒரு பக்தி. எந்த அளவுக்கு பக்தினா, பக்கத்தில் இருக்க பார்வதி தேவி கூட இவருக்கு கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க, அவருக்கு சிவன் மட்டும்தான். இப்போ சிவனும் பார்வதியும் உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னா அவங்கள பிரதிஷ்டை பண்ணணும், சுற்றி வரணும், வலம் சுற்றி வரணும் அப்படின்னா நம்ம 2 பேர்த்தையும் சேர்த்து தான் நம்ம சுற்றி வருவோம். ஆனால் இவர் எப்படி அப்படின்னா, அப்படியே அந்த சுற்றுறப்போ சிவனுக்கும் பார்வதிக்கும் நடுவில் இருந்து வெறும் சிவனை மட்டும் சுற்றுறாள். அந்த மாதிரி உள்ள மிகப்பெரிய பக்தர், சிவன் பக்தர். இதை பார்த்துட்டு பார்வதி தேவிக்கு கோவம் வந்துடுது. உடனே அவங்க என்ன சொல்கிறாங்க, அர்த்தநாரீஸ்வரரோட அர்த்தாங்கனி பாதி நான், என்னைய சுத்தாமல் சக்தி இல்லாமல் எப்படி சிவன் அப்படிங்கிற இதில் பார்வதி தேவி கோவப்பட்டு இவரோட சக்தி எல்லாத்தையும் எடுத்துடுறாங்க, பலத்தை எடுத்துடுறாங்க. அப்போது இவருக்கான காலில் உள்ள சக்தி போயிடுது, அவரால் நடக்க முடியாது. அப்போ அவருக்கு சிவனே தன்னோட ஒரு காலை கொடுத்து இவருக்கு பலமாக நிற்கிறாரு அப்படிங்கதான் இதோட கதை. இதை நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு இந்த கதை தெரியும். அந்த சில சிற்பமும் நீங்கள் பார்க்கலாம். அப்போ இந்த பிரிங்கி ரிஷிக்கு அந்த 3வது கால் யாரோடது அப்படின்னா அது சிவபெருமானோட கால். சிவபெருமானே தன்னோட காலை சப்போர்ட்டாக கொடுத்து இவரை நிற்க வச்சு நடக்க வச்சிருக்காரு அப்படிங்கதான். இது ஒரு பக்தியின் உச்சக்கட்டம் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் பிரிங்கி ரிஷியோட கதை. வணக்கம்.